ஒரு பூங்காவில் ஏ பி சி டி மற்றும் இ எனும் 5 மாணவர்கள் வட்ட வடிவத்தில் அமர்ந்துள்ளனர். இவர்களில் ஏ என்னும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும் டி என்னும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும் அமர்ந்துள்ளனர். பி மற்றும் இ என்னும் மாணவர்கள் ஏ மற்றும் டிக்கு நேர் எதிராக உள்ளனர். மேலும் சி என்னும் மாணவர் டி மற்றும் பிக்கு சம தொலைவில் இருப்பின் சி என்னும் மாணவர் எந்த திசையை நோக்கி இருப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்டா ஒரு மேப் போட்டுக்கலாம். இது மேற்கு, இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு. இதுல ஏங்கிறவங்க எங்க இருக்காங்க? தென்மேற்க பார்த்து இருக்காங்க. சோ இந்த தென்மேற்க பார்த்து ஏ இருக்காங்கன்னு தெரியும். டி என்னும் மாணவர் தென்கிழக்க பார்த்து இருக்காங்க. இங்க டி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பி மற்றும் இ என்னும் மாணவர்கள் ஏ மற்றும் டிக்கு நேர் எதிராக இருக்காங்க. பிங்கிறவங்க நேர் எதிர்னா இந்த பக்கம், இங்க பி இருக்காரு, இங்க இ இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஏ மற்றும் டிக்கு நேர் எதிராக உடனே முடிச்சிட்டோம். மேலும் சி என்னும் மாணவர் டி மற்றும் பிக்கு சம தொலைவில் இருப்பின் சி என்னும் மாணவர் எத்திசை நோக்கி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த டிக்கும் பிக்கும் சம தொலைவுனா இந்த இடம் தான். அப்ப சி வந்து இங்கதான் இருப்பாரு. சி எந்த திசை நோக்கி இருப்பாருன்னு கேட்டா கிழக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டி, கிழக்கு.